வணக்கம் நண்பர்களே. சூரிய பகவான் 9ஆம் இடங்கள்ல இடம் அமர்வு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல என்ன மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கன்னி ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்குது. புதன் பகவான் உச்சம் பெற்று அமைஞ்சிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்னான கண்ணியிலேயே உச்சம் அடைய முடியும். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட கன்னி ராசிக்காரங்க மற்றவங்க பேசினாதான் பேசுவாங்க. இவங்க தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்கள ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்க. இவங்களுடைய திறமை, தகுதியான அங்கீகாரம் இது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க சுற்றி இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத விஷயங்களை கூட தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க. மற்றவங்களுடைய வேலை செஞ்சாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய தான் விரும்புவாங்க. பணம் குறைவா கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்ய விரும்புவாங்க. நீண்ட நாளா இவங்களால ஒரு தொழிலாளியா இருக்கவே முடியாது. கன்னிராசியில பிறந்தவங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அச்சம், கூச்ச சுபாவங்கிறது கொஞ்சம் கூடவே இருக்கும். இவங்களோட தோட்டத்தை வச்சு இவங்களோட வயசை ஈஸியா சொல்ல முடியாது. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய, மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி கொண்டவங்க யாருன்னு கேட்டா இவங்கதான். அழகான முகமும் அழகான இடையும் அடிமேல் அடி வச்சு நடக்கக்கூடிய இயல்பும் இவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி நீண்ட ஆயுசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களை பேச வச்சு ஆழம் பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரி பலன்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஜோதிட அணுகிறது மூலமா அதுல ஒரு தீர்வும் தெளிவு கிடைக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்வு காண நினைச்சீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல நீங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசி ஆண்களுக்கு இந்த மாதங்கள்லயும் சரி, இந்த வரக்கூடிய வாரங்களும் சரி, ரொம்ப முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சூரிய பகவான் இடமுறை செஞ்சுக்கிறாங்க. இதனால நீங்க சிறப்பான பலனை தான் பெற போறீங்க. கூடவே குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும், கோவில் சார்ந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. தானம் செய்யறது, தர்மங்கள் செய்யறது, அதனால மனசுல ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படுறது, இது எல்லாமே அமையும். தந்தை ரீதியாகவும் குழந்தை ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படும். அரசாங்கத்துல உதவிக்காக நீண்ட காலமா காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சரியான நபர் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அது மட்டும் இல்லாம அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைங்கிறது வீடு தேடி வரக்கூடிய வாரங்களா அமைஞ்சிருக்குது. தந்தை வழி உறவால உங்களுக்கு வேண்டிய உதவிங்கிறது கிடைக்கும். பிரிஞ்சிருக்கக்கூடிய தாய் வழி உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க காத்திருக்கக்கூடியவங்களா தான் நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய காலம். கடகத்துல குரு பகவான் நட்சத்திரமும் சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு ஏற்றம் நிறைஞ்ச காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்க கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயம் இப்போ கையில் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, இது எல்லாமே பிரகாசமா அமையும். பூர்வீகத்துல நீங்க வாங்க நினைச்சிருக்கக்கூடிய வீடு இல்லைன்னா வீட்டு மனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பூர்வீகத்துல இருந்துட்டு வந்த நிலம்புலம் மாதிரியான பிரச்சனை கூட சமாதானத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். வில்லங்க இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனை கூட தீர்ந்து விற்று பணம் பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. மனசுல புதுசா தெம்பும் தைரியமும் ரொம்ப அதிகமாவே இருக்குது. குடும்பத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி, பல பேர் தாம் படிச்ச முயலுக்கு 3 காலம் பிடிவாதமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க விட்டு தள்ளுறதுதான் நல்லது. அதே மாதிரி குடும்ப தேவைகளை நீங்க நிறைவேற்றி அதில் மனநிறைவுங்கிறது ஏற்படும். தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் சிறந்த முன்னேற்றங்கிறது இனி வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். நீங்க தொடர்ந்து சிவபெருமான திங்கட்கிழமை, அதே மாதிரி பிரதோஷ நாட்கள்ல நீங்க சிவபெருமான வழிபட்டு வர்றது உங்க வாழ்வுல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். மேலுமே கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல பொருளாதார வசதிங்கிறது நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் கூடுதலாக செலவு இருக்கும், அதை சமாளிச்சிடுவீங்க. இருந்தாலுமே செலவுக்கேற்ற வருமானங்கிறது தொடர்ந்து இருக்கும். குடும்பத்துல ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப பொறுமையா இருக்கிறது இந்த வாரத்துல அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து அந்யோன்யங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். ஒரு சில பேர்த்துக்கு வெளியூர்ல இருக்கக்கூட ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சம் அதிகமா இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்குங்கிறதால உற்சாகமா நீங்க காண முடியும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே சிறப்பா இருக்கும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பெண்களா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி, நிம்மதி தரக்கூடிய வாரம் தான்.
வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தினமுமே காலையில வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி தொடர்ந்து சிவபெருமான் மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரதும், சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு வரது நல்லது. கூடவே ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தந்தோ ருத்ர பிரசோதயாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்வு எப்போதுமே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே இந்த கன்னிராசிக்காரங்க எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஊனுறக்கம் இல்லாம கடுமையா உழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல நீங்க கடுமையான முயற்சி செஞ்சு உழைச்சிங்கன்னா எடுத்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். விரோதியை கூட நண்பர்களா மாறுவாங்க. அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்த மறைமுக எதிர்ப்பு கூட உங்களை விட்டு போகும். பண வரத்து திருப்தி தரக்கூடிய வகையிலும். ஆனா நீங்க கடன் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்யற தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தொழில் வியாபாரத்துல இது வரைக்கும் ஒரு போட்டிங்கிறது இருந்திருக்கும், அது எல்லாமே இனி குறையும். விரிவாக்கம் செய்யறது இந்த மாதிரி ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. அதே மாதிரி புதுசா எந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாங்கிறத பத்தி ஆலோசனை உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். பயணங்கள் மூலமா லாபங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது. கூடவே மேலதிகாரிகளால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்துல வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தகுந்த தருணத்துல உதவிகளும் கூடவே கிடைக்கும். பிள்ளைகளோட வழியில எதிர்பார்த்த நன்மை உண்டாக போகுது. அவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்கள இருக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு விலகும். எதிரிகள் கூட நண்பர்களா மாறுவாங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சீரான நிலைமைன்னு சொல்லலாம். அதிக சிரத்தை எடுத்தாதான் புதுசா ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா பணப்பழக்கங்கிறது கடந்த வாரங்களை விட அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க நீங்க பாடுபட வேண்டியதா இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை. மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்கள அமைச்சிருக்குது. உங்களுக்கு பின்னால உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட உங்ககிட்ட சரணடைவாங்க. இருந்தாலுமே நீங்க உங்ககிட்ட எச்சரிக்கையா இருக்கிறதா அவசியம். நட்சத்திர பலனா பாக்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதங்களோடவங்களுக்கு இந்த வாரம் கூட பணியாற்றுகிற வேலையாட்கள், கூட வேலை செய்யற ஊழியர்கள் இவங்களோட ஒத்து போறதா நல்லது. பெரிய கடன்ல இருந்து விடுபட உதவக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு சிரமம் இல்லாம தொழில்ங்கிறது நடக்கும். பதவி உயர்வுக்கு அறிவிப்புங்கிறது வந்து சேரும். ஒரு சிலத்துக்கு பேருக்கு வெளியூருக்கு மாற்றம்ங்கிறது வரும். உடனே கைகூடல் நிலைமை அதற்கான விதையை நீங்க இப்பவே ஓட வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பெற்றவங்களுடைய நலன்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய நாள். மக்களோட நலனையும் எந்த குறைபாடுங்கிறது இருக்காது. இருந்தாலுமே பெற்றோர்களோட உடல்நலம் கவனம் செலுத்திட்டு வாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நன்மை வந்து சேரக்கூடிய காலம். ஓரளவு சோதனையும் கூடவே இருக்கும். முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு வந்த தடை எல்லாமே விலகும். நம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்க எந்த காரியமும் கூடவே இந்த வழிபாட்டால நேர்மறையான செயல்கள், அதனால வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். கூடவே நிலம், வீடு, வாகனம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு இது வழியாகவும் அமையும். சித்திரை 1, 2 பாதங்களோடவங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாரம் தான். மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமா பொண்ணான காலம்னு சொல்லலாம். நீங்க எதிர்கால படிப்புகளுக்கான அஸ்திவாரம் இப்போது நீங்க நல்ல முறையில போட்டது நல்லது. குடும்பத்துல நடைபெற இருக்கக்கூடிய நல்ல காரியம் ஒவ்வொன்றும் இனி நடக்கும். நண்பர்கள் அனுகூலமா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்க விஷயத்துல மட்டும் தலையிடுறது தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பா அமைஞ்சிருக்குது. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எதுவுமே செஞ்சுட்டு வாங்க நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தையும் கூடவே குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமைகள்ல தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனையும் தீரும். மொத்தத்துல கன்னிராசி அன்பர்கள் இதனால் வரைக்குமே நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை, பட்ட கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி உடல் உபாதையில இருந்து விடுபடுவீங்கனாலுமே சின்ன அளவிலான பின்னடைவுங்கிறது கொஞ்சம் நீங்க சந்திக்கலாம். மனம் அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது உங்க உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகத்தரத்தோட மகிழ்ச்சியும் கூடுதலாக கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நீங்க எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும், மூதாதையர் சொத்து ஏதாவது இருந்தா அது உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கன்னிராசி அன்பர்கள் பெற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி தந்தையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். அதனால தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களையும் உங்க பேச்சுக்களை நீங்க நிதானமா இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் விவகாரம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குது. இந்த 2வது வாரத்துல இருந்தே உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த வாரங்களை சிறப்பா இருக்குது. ராகு செவ்வாய் கிரக சஞ்சாரம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை, வாக்குவாதம் அப்பப்போ வர வைக்கும்.
இருந்தாலுமே நீங்கள் திருமண வாழ்வில் பல பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்கணும்னா அன்பு செலுத்துறதும் அதே மாதிரி ஈகோ பார்க்காம இருக்கிறது நல்லது. மேலுமே இந்த வாரங்களில் தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலனே அமைந்திருக்கு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.